அன்பர்களே, போகருடைய ஜோதிட முறையை புலிப்பாணி அவர்கள் நமக்கு அருளியிருக்கிறார். அந்த வகைகளே இப்போ துலாலக்கண பலன்களை சொல்லியிருக்கார். அவர் அந்த பாடல் படிக்கிறேன் பாருங்க. கூறினேன் கோளுடையில்லும் ஆயில் கொற்றவனே கதிரவனும் கோணமேற சீரினேன் சென்மனுக்கு யோகம் மெத்த சிவசிவா சிவபதவி கிட்டும் செப்பு மாறினேன் மற்றவடன் தன்னில் நிற்க மார்த்தாண்டான் திசையுமது ஆகாதப்பா தேறினேன் போகரோட கடாச்சாத்தாலே திடமான புலிப்பாணி தெரிவித்தேனே. அந்த பாடலை புரிஞ்சுக்குங்க. கொற்றவனே கதிரவனும் கோணமேற, அதாவது கொற்றவன்னா அவர் துலாலக்கணக்காரங்களுக்கு சூரியன்தான் 11ஆம் இடத்ததிபதி. ஆனால் பாதகாதிபத்திய தோஷம் வேற சூரியனுக்கு கிடைச்சிருது. சூரியன் நல்ல திரிகோண ஸ்தானங்களில் இருந்தால் மட்டும்தான் அருமையான சென்மனுக்கு அந்த ஜென்மனுக்கு அந்த லக்னக்காரனுக்கு யோகம் மெத்த இருக்குன்னு சொல்கிறார். அதிகம் இருக்குது, நல்ல சிவபதவி கிட்டுங்கிறத சொல்கிறார். சிவபதவின்னா என்ன? உலகையே ஆளும் சிவபதவி கிட்டும். அது துளாராசிக்காரங்களுக்கு சிவன் இந்த சூரியன் 11ஆம் அந்த திரிகோண ஸ்தானங்கள் 1, 5, 9 இந்த மாதிரி ஸ்தானங்களில் இருக்கும்போது அவர்களுக்கு சிவபதவி நல்ல பதவி கிட்டும், நல்ல அருமையான வாழ்க்கை வருவாங்க. அதை மாறிடுச்சுன்னா அவர் சூரியன் நல்ல பலன்களை செய்ய மாட்டார். ஸோ துலாலக்கணக்காரங்களுக்கு சூரியன் திசை நல்ல திரிகோண ஸ்தானங்கள் இருந்தால் மட்டும்தான் நல்ல நிலையை கொடுக்குங்கிறது அப்படி சூசகமாக சொல்லியிருக்கிறார் பாட்டின் முறையில். இதை இன்னும் அவங்க ஒரு ஜாதகருடைய தசாபுத்தியும் பார்த்துருங்க. தசாபுத்தியும் பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த விளக்கத்தை சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன புரியும். தசாபுத்தியில் சூரியன் மட்டும் இல்லை, சூரியன் நீச்சமாகிற இடம் துலாம், அதனால் நல்லது செய்கிறது சிரமம். அதே போல் குருவையும் பாருங்கள், ராகு கேதையும் பாருங்கள், சனியும் பாருங்கள். இது எல்லா கிரகங்களையும் பார்த்து அந்த கோச்சார அடிப்படையில் அவர்களுக்கு பலன் சொன்னீங்கன்னா உங்களுடைய வாக்கு பலிதமாகி உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களும் மற்ற அன்பர்களும் உங்களை போற்றி மறுபடியும் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கவோ வாக்கு கேட்கவோ வர எத்தனிப்பார்கள். உங்களுடைய நிலை இன்னும் உயரும். இதை அருமையான பாடல் முறையில் புலிப்பாணி சொல்லியிருக்கிறார். நன்றி.